ஹாய் எவ்ரிவன். வி ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். நம்ம இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுவோம். நம்ம நல்லா பேசுறது கரெக்டா பேசுறோமா? டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ் கரெக்ட்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு சில சென்டென்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். காமன் கான்வர்சேஷன் மிஸ்டேக்ஸ். இல்ல நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ்ல கரெக்ட்னு நினைச்சு யூஸ் பண்ற சென்டென்ஸ்லாம் ஒரு சில சென்டென்ஸ் நம்ம தப்பாவும் யூஸ் பண்ணுவோம். அந்த சென்டென்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கான கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காமன் கான்வர்சேஷன் மிஸ்டேக்ஸ் எபிசோட் 1ல ஃபர்ஸ்ட் ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஐ எம் ஹேவிங் அ கார். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐ எம் ஹேவிங் அ கார் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்க வந்து ஐ ஹேவ் அ கார் யூஸ் பண்ணலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஐ எம் ஹேவிங் அ கார் வந்து தப்பான சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீ டோன்ட் நோ, அவனுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது, ஷீ டோன்ட் நோ அப்படி சொல்லக்கூடாது. ஹீ டஸ்இன் நோ, டஸ் யூஸ் பண்ணும், ஹீ டஸ்இன் நோ யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஐ டிடன்ட் வென்ட் தேர், நாங்க போகல அப்படின்னு சொல்றது நம்ம யூஸ் பண்றது. ஐ டிடன்ட் வென்ட் தேர் அப்படின்ட்டு நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு. அதுக்கு பதிலாக ஐ டிட் நாட் கோ தேர், இதுதான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஷீ இஸ் நோயிங் த ஆன்சர், அவளுக்கு வந்து ஆன்சர் தெரியும் அப்படின்ற சொல்றதுல மோஸ்டா வந்து நம்ம எந்த சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஷீ இஸ் நோயிங் த ஆன்சர். இது வந்து தப்பான சென்டென்ஸ். இதுக்கான கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஷீ நோஸ் த ஆன்சர், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் கேன் யூ டெல் மீ வேர் இஸ் த ஸ்டேஷன், ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்கறதுல மோஸ்டா நானும் யூஸ் பண்ணுவேன், கேன் யூ டெல் மீ வேர் இஸ் த ஸ்டேஷன். ஸோ இதற்கு பதிலாக நாம வந்து கேன் யூ டெல் மீ வேர் த ஸ்டேஷன் இஸ், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் திஸ் டாபிக், இந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதுல அபவுட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணும். அந்த அபவுட் யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்கஸ் திஸ் டாபிக், இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஐ எம் வெயிட்டிங் யுவர் ரீப்ளை, ஒரு மெசேஜ் பண்றோம், ஐ எம் வெயிட்டிங் யுவர் ரீப்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரீப்ளை, இந்த ஃபார் ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற இங்கிலீஷ் vocabularies, லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எல்லாமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீடியா நெட்வொர்க். தேங்க்யூ.